இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளிலுக்குள்ள உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை செய்த என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த வாரம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை நம்மில் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே பார்த்தோம், நம் தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படியாக இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது நாளிலே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம், அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகின்றது. எரேமியா 23:19 வாசிக்கின்றோம். என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா, என் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தை எப்படி இருக்குது, அக்கினியை போல. அக்கினி என்ன சொன்னால் என்ன, நெருப்பை போல இருக்கிறது. இப்போ நம்முடைய நெருப்பை எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த தீ நம்முடைய உடம்பிலோ கையிலோ காலிலோ ஏதோ ஒரு இடத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் தெரியாமல் பட்டுரும் இல்லையா? அப்படி படும்போது நம்ம எப்படிலாம் துடிச்சு போகிறோம்ல, வலி தாங்கவே முடியாது அந்த நெருப்பு பட்ட இடத்துல. ஆனால் அதை விட வலிமை வாய்ந்தது தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த நெருப்பை விடவும் வலிமை வாய்ந்தது தேவனுடைய வார்த்தை என்ற அக்கினி. ஆனால் நம்ம என்னைக்காவது நம்ம பயப்பட்டுருக்குறோமா? தீயை கண்டா பயப்படுறோம், நெருப்பை கண்டா பயப்படுறோம், பட்டா ஐயோ சுற்றுமே புண்ணாயிருமே அப்படின்னு சொல்லி பயப்படுறோம். ஆனால் அந்த அளவிற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோமா? அந்த அந்த அக்கினியை விட, நெருப்பை விடவும் வலிமை வாய்ந்தது தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி. ஆனால் நாம் அதை என்னைக்காவது உணர்ந்து பார்த்துருக்குறோமா? நாம் அதை என்னைக்காவது அந்த வார்த்தைக்கு நாம் பயப்பட்டுருக்குறோமா? பாருங்கள், நான் யோசிக்கிறோம், நம்ம இப்போ எல்லாருமே நம்ம கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நம்ம அக்கினியாகிய அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒரு நாளும் பயப்படுறதே இல்லை, பதறதே கிடையாது. அப்படியே வாழ்ந்துடும். என்னதோ பாவம் செய்கிறோம், ஏதோ கடமைக்காக வாரத்திற்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறோம், ஏதோ வேத வசனங்களை கேட்குறோம். பாதி பேர் ஆலய ஆராதனை என்ன செய்யிட்ருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம்ல. அப்போ ஏதோ கடமைக்கு போகணும், நம்ம ஆலயத்திற்கு போகலன்னா நல்லா இருக்காதே, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக நம்ம போகிறோமே ஒழிய ஆண்டோடைய வார்த்தை என்னில் என்ன, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கென்று என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், எனக்கென்றவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நம்மளை எத்தனை பேர் நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் யோசிச்சு பாருங்கள். அப்படி எத்தனை பேர் நம்மள ஆலயத்திற்கு வர்றோம்? நம்ம இன்றைக்கி ஆண்டவர் எனக்கென்று என்ன வைத்திருக்கேன். ஏதோ நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம போகிறோம். அவன் எதுக்காக இன்வைட் பண்ணியிருப்பா, எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போவோம், ஒரு எதிர்பார்க்குதலோடு நம்ம போவோம்ல. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஹெச்எம்மோ ஒரு பிரின்ஸிபலோ கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு வைங்க, ஒரு பயங்கர அவளுக்கு ஒரு இதாக இருக்கும் இல்லையா, என்ன எதுக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிலாம் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள நுழைவா இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அதே தான். நான் ஆலயத்திற்கு போகிறோமே, ஒவ்வொரு வாரமும் நம்ம போகிறோம், இல்லை சில பேர் தினமும் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து நம்ம போகிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு என்ன பேச போகிறார், இந்த வாரத்தில் ஆலயத்துக்கு போகிறேனே, ஆண்டவர் என்னோடு கூட எனக்காக என்ன வார்த்தை பேச போகிறார். ஒவ்வொரு வாரமும் நாம் உண்மையாக நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் எதிர்பார்க்குதலோடு நாம் கடந்து ஆலயத்திற்கு சென்றோம் என்றால் நிச்சயமாக தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார். அக்கினி அல்லது நெருப்பு அப்படின்னு சொன்னால் அதனுடைய குணம் நமக்கு தெரியும். அக்னியில் போட்ட எந்த பொருளுமே திரும்ப நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் பொசுக்கி அப்படியே கரிஞ்சு எரிச்சு போட்டுரும் இல்லையா, சாம்பல் ஆக்கிறோம். அதான் நெருப்பினுடைய ஒரு குணம். எந்த பொருளை அப்படியே உரிக்கிறோம் இல்லையா. ஒரு சில பொருள், கடினமான பொருட்களை தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே என்ன செய்யறோம், அப்படியே உரிக்கிறோம். அப்போ அந்த புடமிடக்கூடிய ஒரு குணம்தான், அந்த பொருட்களை அப்படியே சுட்டரிக்கக்கூடிய ஒரு குணம்தான் இந்த நெருப்பினுடைய குணமும். அதே போல தான் தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினியும் கூட நம்மில் உள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இதயத்திற்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் நம்மை சுத்திகரித்து, நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் சுட்டரித்து சாம்பலாக்கி நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளாக அந்த தேவனுடைய வார்த்தையாகி அக்கினி நம்மை அழைத்து செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. சாதாரண இந்த நெருப்பே ஒரு பொருளை அப்படியே அழித்து போடும் என்று சொன்னால், சாம்பலாக்கி போடும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை அதைவிட வலிமையானது அல்லவா? அப்போது அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பாவமர நம்மை சுத்திகரிக்க முடியும், அந்த அக்கினி நம்மை சுத்திகரிக்க முடியும். தேவனுடைய அக்கினி நம்முள் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நான் அக்கினியை பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார்.
பாருங்க, அந்த பூமியின் மேலே போடக்கூடிய அக்கினி மற்றவர்களை பட்சித்து போடுவதற்காக அல்ல, அந்த பாவமரம் நம்மளை சுத்திகரிப்பதற்காக, சுட்டெரித்து போ நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் விரும்பியும் விரும்பாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்கள், தப்பிதங்கள் எல்லாம் சுட்டெரித்து போடுவதற்காக இந்த தேவ அக்கினி, தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி நம்முள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் பாருங்க, நெருப்பை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? ஒரு புடமிடுவதற்காக அந்த நெருப்பை பயன்படுத்துகிறாங்கல்ல. தங்கத்தெல்லாம் உருக்கி தூய்மையான ஒரு தங்கமாக மாற்றுவதற்கு அந்த நெருப்பு பயன்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை புடமிடுவதற்காக, பாவங்களை சுட்டரிப்பதற்காக மாத்திரம் தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி அல்ல, நம்ம வாழ்க்கையை புடமிடுவதற்காகவும் தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி நம்முள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறும். பாருங்கள், நாம் சங்கீதம் 105:19 வாசிக்கின்றோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பே கர்த்தருடைய வார்த்தை தான் புடமிட்டு கொண்டே இருந்தது. மகனே, நீ இப்படி செய், இப்படி செய், இப்படி செய். அவன் பலவிதமான சோதனைகளில் கண்ணியிலும் அகப்பட்டும் கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததுனாலே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? நாம் புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? அசுத்தம் நிறைந்த உலகம்தான். அந்த அசுத்தமான உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி நம்முள் இருக்கும் என்று சொன்னால் நாமும் கூட ஒரு புடமிடப்பட்ட வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். பாருங்கள், இந்த யோசேப்பு கால்களில் விலங்கு மாட்டி வச்சிருந்தாலும் கூட அவருடைய வேத வசனத்தை அவன் தியானிக்க அவருடைய மறந்திருக்க மாட்டான். அவருடைய வசனம் அவரை ஒவ்வொரு நாளும் அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததுனாலே அவன் தேசத்தின் பெரிய அதிகாரியாக மாற்றப்பட்டதை பார்க்கலாம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு புடமிடப்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கூட நம்ம என்ன சொல்வோம்? யோபுவை போல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்கள், அந்த பொன்னில் உள்ள அந்த அசுத்தங்கள் எல்லாம் கலந்து ஓடுவதற்காக அதை புடமிட்டு கொண்டே இருப்பார்கள், சுத்த தங்கமாக மாறும் வரை. அதே போல யோபு சொல்கிறார், ஆண்டவர் என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி. அவர் என்னை சோதித்த பின், அந்த சோதனையெல்லாம் முடிச்சு பின் நான் எப்படி விளங்குவேன்? சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த புடமிடுதல் என்ற வார்த்தையானது தேவனுடைய அக்கினியின் மூலமாக, அவருடைய வார்த்தையாகிய அக்கினியின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடுதல் நடைபெற முடியும். பாருங்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் யோபுவை போல, யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினி நம்முள் இறங்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத பாவ கரைகளை சுட்டரித்து நம்முடைய வாழ்க்கையை நம்மை புடமிட அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குமா? நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையானது அக்னியை போல இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர், இந்த அக்னியை குறித்து நாங்கள் பயமற்றவர்களாக இந்த உலகத்திலே உடைய வார்த்தையை குறித்ததான அக்கினியான ஆண்டவரே, உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பயமற்றி இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து விழுந்து எழுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் நீர் சுத்தமாக்கி ஆண்டவர், நெருப்பு எவ்வாறு பொருட்களை ஆண்டவரை சுட்டரிக்கிறதோ அதே போல பாவ மரம் உடைய பிள்ளைகளை சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாவங்களை எல்லாம் சுட்டரித்து பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனமாகிய வார்த்தையாகிய அக்கினியை கொண்டு நீ புடமிடுகிறது யோசேப்பை புடமிட்டதை போல ஆண்டவரை யோபுவை புடமிட்டதை போல அப்பா, நாங்களும் உடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கை ஒரு புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவை போல அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிற ஒரு நிச்சயமான ஒரு சாட்சியோடு நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தை எங்களிலே நிலைத்திருந்து பலன் தர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தையாகிய அக்கினி அவருடைய உள்ளத்திலே பாய்ந்து பரவி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களிலே பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஐயா, உடைய வார்த்தையாகிய அக்கினி ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்குள்ளும் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.